கூலி திரைப்படம் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் எவ்வளவு வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் டே வந்து நம்ம எதிர்பார்த்த கூட அதிகமாக தான் இப்போ நினைக்கிறேன். தமிழ்நாடு மட்டுமே 28 crores கிராஸ், கேரளா ஒரு 10 கோடி, கர்நாடகா ஒரு 14 கோடி, ஆந்திரா தெலுங்கானா ஒரு 30 கோடி, நார்த் வந்து ஒரு 8 கோடி வரைக்கும். இது இல்லாமல் ஃபாரின் எஃப்எம்ஸ் ரைட்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது எகிரிப்பு. ரெண்டாவது இந்த படத்துக்கு இருந்த அந்த ஒரு ஹைப் டெம்பர் கிளம்பி ஃபர்ஸ்ட் டே நம்ம ஆகஸ்ட் 14 ஒரு தீபாவளி திருநாள் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ரஜினி சார் கேட்ட கதை இதுதானா அப்படின்னா அது நான் கொஞ்சம் இல்லைன்னு நான் சொல்வேன். காரணம் என்னென்னா அவருக்குன்னு ஒரு மாஸ் இருக்குது, முக்கியமாக ஸ்டைல். ரசிகர்களுக்கும் கொஞ்சம் வருத்தம் இருக்குது. ஏன்னா ரஜினி சாருங்கிற மிகப்பெரிய ஒரு உச்சம் நடிகரை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் கோல்டு மாதிரி தங்க சுரம் தோண்ட அவர்கிட்ட இருந்து தங்கத்தை எடுத்துகிட்டே இருக்கலாம். அப்படி இருக்கும்போது லோகேஷ் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டாரோ எனக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கப்படுறதுக்கு காரணமே இந்த சேர் அந்த கான்செப்ட் தான். இல்லைனா ஏ கிடச்சிருக்கு, யூஏ தான் கிடச்சிருக்கும். யங்ஸ்டர்ஸ் எல்லாம் உள்ளே போயிருப்பாங்க. ஆக்சுவலி சௌபின் வந்து ஹீரோவாகவும் அவங்களுடைய ஒய்ஃபாக நடிச்சிருந்த அந்த கல்யாணம் அந்த கேரக்டர் நடிச்சிருந்தாங்க. அவங்க வந்து ஹீரோயினிங்கிற மாதிரி ஒரு மேட்ச் பண்ணி எடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஃப்ளாஷ்பேக் 2 கட்ஸ் போகுது வேற அவங்களுக்கு. சத்யராஜ் வந்து இதுக்குள்ளே இந்த கேரக்டருக்குள்ள எப்படி அவர் சம்மதிச்சாருங்கிறது எனக்கு ஒன்று தெரியல. எனக்கு 30 வருஷத்துக்கு அப்புறம் மேட்ச் ஆகிறாங்கும் போது மிஸ்டர் பாரத்தோடலாம் கிளாஸாக இருக்கும் நம்ம எதிர்பார்க்க. ரஜினி சார் சத்யராஜ் ஃபைட் எல்லாம் இருக்குமோ சாங்லாம் இருந்தது. பட் அது லோகேஷ் இந்த இதுக்காக ஏதோ சம்திங் எடுக்கல. அவரே தேவைப்பட்ட வைப்பேன் இல்லைன்னா வைக்க மாட்டேன்னு சொன்னார். நிறைய கேள்விகள் வரும் சார். நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா நிறைய வந்து அங்கே ஹோல்ஸ் இருக்குது கதையில். அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. காரணம் என்ன, நிறைய விஷயங்கள் பேசப்படும். இந்த கதைக்குள்ளே என்ன பண்ணியிருக்கலாங்கிறத. மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட திண்டுக்கல் வெங்கடேசன் சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். கூலி திரைப்படம் நேற்றைய தினம் உலகம் முழுக்க வெளியாகி ரசிகர்களிடையே ஒரு கலவையான விமர்சனங்கள் வருது. ஒரு புறம் சூப்பர் ஸ்டாரை கொண்டாடுறாங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இன்னொரு புறம் லோகேஷ் இப்படி பண்ணலாமா, கதையை ஸ்ட்ராங்காக வச்சுருக்கணும் விமர்சனங்களும் வருது. இதுக்கு மத்தியில் ஆல்ரெடி படம் வந்து ப்ரீ புக்கிங்கில் என்னென்ன சேட்டைகள் பண்ணுச்சு, ரெக்கார்டுகள் பண்ணுச்சு நமக்கு தெரியும். இதுவே ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு? இன்னைக்கு 2வது நாளே ஆல்மோஸ்ட் முடிய போகுது, நம்ம பேசிக்கிறதுனால முடிஞ்சிடும். ஸோ முதல் 2 நாள் கலெக்ஷன் என்னவா இருக்குது, ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் என்னவா இருக்குது சார்? ஃபர்ஸ்ட் டே வந்து நம்ம எதிர்பார்த்த கூட அதிகமாக தான் இப்போ நினைக்கிறேன் சார். தமிழ்நாடு மட்டுமே 28 crores கிராஸ், கேரளா ஒரு 10 கோடி, கர்நாடகா ஒரு 14 கோடி, ஆந்திரா தெலுங்கானா ஒரு 30 கோடி, நார்த் வந்து ஒரு 8 கோடி வரைக்கும். இது இல்லாமல் ஃபாரின் எஃப்எம்ஸ் ரைட்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது எகிரிப்பு 170 வரைக்கும் நெருங்கி இருக்கிறதா எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. இதை சன் பிக்சர்ஸ் தான் ஆஃபீஸில் டிக்ளேர் பண்ணணும். அவங்க மண்டேக்கு அப்புறம் நான் டே 1 அந்த 4 days கலெக்ஷன் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் இது எதிர்பார்த்தது எந்த அளவுக்கு வந்து எகிர வச்சது கலெக்ஷனில், ஃப்ரீ புக்கிங்கில் நம்பர் 1 கலெக்ஷன்ஸு நம்ம இந்திய திரையுலகத்தில் அப்படிங்கிறது எல்லோரும் தெரிஞ்ச விஷயம். இது தவிர பார்த்தீங்கன்னா USA, UK அண்ட் ஆஸ்திரேலியா இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. 3 million மேலே கிராஸ் பண்ணி ஒரு ரெக்கார்ட். ரெண்டாவது இந்த படத்துக்கு இருந்த அந்த ஒரு ஹைப் ரொம்ப டெம்பர் கிளம்பி ஃபஸ்ட் டே நம்ம ஆகஸ்ட் 14 ஒரு தீபாவளி திருநாள் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நேற்று நான் ஆந்திரா நகரியில் தான் போய் படம் பார்த்தேன். ஸோ 6 மணி காட்சியை பார்த்து ரிவ்யூ பண்ணோன்னே போனது வந்து ரஜினி சாரை பொறுத்த மட்டும் அவர் என்ன கேரக்டர் கொடுத்துருக்காரோ அதை அப்படி சட்டில்டாக ரொம்ப நீட்டாக பவர்ஃபுல்லாக பண்ணியிருக்கார். ஆனால் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரஜினி சார் ஏற்ற கதை இதுதானா அப்படின்னா அது நான் கொஞ்சம் இல்லைன்னு தான் நான் சொல்வேன். நான் காரணம் என்னென்னா அவருக்குன்னு ஒரு மாஸ் இருக்குது, ஒரு சாங், ஒரு ஃபைட்டு, முக்கியமாக ஸ்டைல். ரஜினினா ஸ்டைல்னா ரஜினி. ரெண்டாவது பஞ்ச் டைலாக். அந்த டைலாக்கு தான் ஒரு படத்தை தூக்கி நிப்பாட்டம். அதுக்கு உதாரணங்கள் நிறையா இருக்குது. எண்வெளி, தனிவெளி, நான் ஒரு தடவை தான் சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி, குறி வச்சா ஏற உலனும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டைலாக்னா கூட படம் பூரா இருக்குது தெரிக்கும். அந்த படம் ஃபுல்லாக அந்த பிஜிஎம்மில் கொண்டு போவாங்க அதை. ஸோ இதில் ஒரு பஞ்ச் டைலாக் கூட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது, நீங்கள் இடம் நிறையா இருக்குது நீங்கள் வைக்கிறதுக்கு. இதே நாகார்ஜுனா பேசும்போது நீ யார் உன்னை எங்கேயோ பார்த்துருக்கும் போது கடைசி டைலாக் வரும், நான் யார் தெரியுமா, தேவராஜ் அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்று அவர் ஸ்டைலில் பேசியிருந்தா, தேவராஜா எனக்கு தெரியாதேம்மா, உங்கள் அப்பாவுக்கு தெரியும் போய் கேட்டுக்கன்னு சொல்லி அவனை அந்த மாதிரி கொண்டு போய் தான் வச்சுக்கலாம். இன்னும் இந்த ஹைலைட்டாக நிறைய ஸ்பேஸ் இருந்தது. பட் அந்த ஸ்பேஸை வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து ஃபில்லப் பண்ணல. இன்கேஸ் பஞ்ச் டைலாக் அவருக்கு கொஞ்சம் பஞ்சம் இருந்திருந்தால் ரசிகர்கிட்ட ஒரு அறிக்கை, தலைவருடைய ரசிகர்கள் இந்த படத்தில் பஞ்சு டைலாக் அனுப்பிச்சி வைங்கன்னா டெய்லி லட்சமாக வந்து விழுந்துருக்கும் பஞ்சு டைலாக். நீங்கள் பஞ்சு டைலாக்கே வச்சு ஒரு படமே பண்ணியிருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்திருக்கும். லோகேஷில் ஏதோ கொஞ்சம் கோட்டை விட்டார்னு நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து ஸ்கிரிப்டு. சரி, ஸ்கிரிப்டு கேட்டாங்க ரஜினி சார், ஓரளவு அவர் சொல்லும் போது என்ன பேட்டர்னில் சொன்னார்னு தெரியாது. ஸோ ஒரு தனியார் ஆர்பர்ட்ஸ் நடத்துகிறான், இல்லீகல் ஸ்மக்லிங் பண்ணுறான், அங்கே கூலியத்தில் இருந்தவங்க பாதிக்கப்படுறீங்க, இந்த லெவலில் வந்து அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சா என்னென்னு பண்ண போகிறீங்க, அவங்க அப்பாவை நீங்கள் அழிக்கிறீங்க மாதிரி ஒரு மெத்தடில் ஒரு லைன் வந்து ஒரு மாசாக கண்டிப்பாக லோகேஷ் சொல்லியிருப்பார். சொன்னதை பண்ணியிருப்பாரா அப்படின்னா அது இல்லைன்னு தான் எனக்கு தோணுது எனக்கு அதை. ஸோ அதில் கொஞ்சம் வருத்தம் தான், ரசிகர்களுக்கும் கொஞ்சம் வருத்தம் இருக்குது. ஏன்னா ரஜினி சாருங்கிற மிகப்பெரிய ஒரு உச்சம் நடிகரை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் கோல்டு மாதிரி தங்க சுரம் தோண்ட அவர்கிட்ட இருந்து தங்கத்தை எடுத்துகிட்டே இருக்கலாம்.
அப்படி இருக்கும்போது லோகேஷ் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டாரோ எனக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. கூட இருக்கிற அந்த டிஸ்கஷனில் உள்ளவர்கள் வந்து இப்படிலாம் சீன் இருக்கும்போது அவர்களாக சொல்லியிருக்கணும். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் இப்படி இருக்கணும், இந்த மிடில் இப்படி இருக்கணும், ரஜினி சாருக்கு ஏற்ற ஒரு சில ஃபார்முலாலாம் இருக்குது. நீ இன்னொரு காரணம் சொல்கிறாங்க 74 இயர்ஸ் இதுக்குள்ளே தான் பண்ண முடியும்னு. 70 வயசில் நீங்கள் கொடுத்தா இதையும் தூக்கி சாப்பிட்டு போவார். அவர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறவர் அவர். நீங்கள் அந்த வயசில் இதில் சொல்லவே முடியாது. படம் பார்த்தா 74 இயர்ஸ் மாதிரி தெரியுது உங்களுக்கு. ஒரு 40 வயசு பையன் மாதிரி சுற்றிட்டு இருக்கார் படம் பூரா. ஸோ அதனால் நிறைய யூஸ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் எல்லாமே இருந்தும் லோகேஷ் எங்கேயோ மிஸ்டேக் பண்ணிருக்கான்னு தோணுது. இல்லை சார், 8 இடத்துல பஞ்ச் வைக்கிறதுக்கும் வயசுக்கு என்ன சார் சம்மந்தம் இருக்குது? அவர் அந்த ஸ்டைலோட பேச போகிறார். அப்போ அது இதை கேள்வி கேட்குறேன் என்னன்னா, ஒரு இப்போ லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கும்போது ஒரு இது அவருக்கு எது பாசிட்டிவாக அமைஞ்சதோ அதுவே இப்போ தற்போது நெகட்டிவ் அமையுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்லைனா அவருடைய படங்களை வந்து டீகோட் பண்ணுற கலாச்சாரம் நிறைய இருந்தது. பின்னாடி இந்த போர்டு இருந்தால் அந்த போர்டுக்கு இது கனெக்ட் ஓகே இப்போ அவன் ஏன் தெரியுமா அந்த எல்லோ கலர் கட்சிப் கட்டியிருந்தான், அவன் வந்து இவன் ஆளு இப்படி வந்து நிறைய டீகோட் பண்ணி இந்த எல்சியூ அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. இப்போ அந்த ஹைப்லேயே இருக்கும்பொழுது ரசிகர்கள் அதை விட, அதாவது லோகேஷோடைய விட அதிகமாக அந்த படத்தை வந்து எதிர்பார்க்குறாங்க. அப்போ அவருடைய ஸ்டாண்டர்டில் கீழே ஒரு கதை கொடுக்கும்பொழுது அவங்க பெரிதளவில் டிசப்பாயின்மெண்ட் ஆகிறாங்கிறது தான் ஒரு உண்மையாக இருக்கும். கண்டிப்பாக டோட்டலாக ஆஃப் ஆகிருக்காங்க. என்னென்னா இது ரஜினி சார் படம் மாதிரியும் இல்லை, லோகேஷ் கனகராஜுடைய படம் மாதிரியும் இல்லை. இது யாரோ ஒருத்தருடைய படம் இருந்தால் நல்லா இருந்திருக்குங்கிறது தான் என்னுடைய பார்வைத்தோடு. நான் அப்படி தான் நினைக்கிறேன். நான் ஒன்று எப்படி ஜெயிலரில் முழுக்க ரஜினி அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிருந்துருக்கணும். கண்டிப்பாக கொண்டு போயிருக்கணும். நீங்கள் லோகேஷ் எங்கேயோ தவறு பண்ணிட்டார். அது ஒருவேளை அது நெர்வஸில் எதுவும் விட்டாரான்னு தெரியாது. பட் அது ஒரு காரணம் நம்ம சொல்லவும் முடியாது. ஏன்னா 18 months 20 அது கிட்டத்தட்ட 2 years டியூரேஷன் கொடுத்தாங்க. ஃபுல் ஃப்ரீடம். நீங்கள் ஒரு பேன் இண்டியா படமாக உருவாக்கி செலவு பற்றி இது கவலைப்படாதுன்னு சொல்லி சன் பிக்சர்ஸ் சொல்லிட்டாங்க. ரஜினி சார் ஃபஸ்ட்டு கதை கேட்கும்போது சின்ன கரெக்ஷன் சொன்னாங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ ஃபுல் ஃப்ரீடம் உங்களுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் அதை வச்சு ட்ராவல் பண்ணி நீங்கள் கொண்டு போகலாம். இன்னொரு 3 மாதம் டைம் எடுத்தோட சரின்னு தான் சொல்ல போகிறாங்க. இல்லை இந்த கதையை எப்படி சார் முதல்ல ரஜினி சார் ஒத்துட்டு போகிறது? எலக்ட்ரிக்கல் சேர் தான் கான்செப்டே. அவங்க வந்து கொள்கிற பாடிகள் கரையை ஒதுங்கிடக்கூடாது, ஒதுங்கினா போலீஸ் பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்க இவ்வளோ பெரிய நெட்ஒர்க்காக இருக்காங்க. ஆனால் ஒரு ஃபைட்டில் 100 பேரை சொல்கிறாங்க, சும்மாவே சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. ஆனால் இந்த பாடிகளை மட்டும் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு அவங்களால முடியல அப்படிங்கும்போது அந்த எலக்ட்ரிக்கல் சேருக்காக தான் போகிறாங்க. அதுதான் கதையாகவே மாறுது. அதான் சார், இது ஒரு ஹைடெக்காக ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட ஒரு விதமாக தான் இது இருக்கும். சொல்லும்போது நீங்கள் ஒரு மெத்தடில் ஸ்கிரிப்ட் சொல்லிடுவாங்க. அது எடுக்கும்போது சின்ன ப்ராப்ளம்ஸ், லாஜிக்கல் ப்ராப்ளம், இந்த லேக் வர்றதெல்லாம் டெஃபினட்டாக உருவாகும். பட் அது மட்டுமே நீங்கள் ஹைலைட்டாக எடுத்துகிட்டு கதையை கொண்டு போக முடியாது. கதை வந்து எங்கெங்கேயோ போகுது. நீங்கள் வந்து இங்கே ஒன்று ஆரம்பித்து அங்கிட்டு போகுது, அங்கேருந்து இந்த பக்கம் போகுது, கடைசியில் பார்த்தா அமீர் கான் உள்ள வந்து இறங்குறாரு. ஸோ நிறைய ஆர்டிஸ்ட்டு எல்லாம் கோஆப்ரேட் பண்ணிருக்காங்க. ரஜினி சாருக்காக பண்ணப்பட்டான்ற ஒரு உண்மை ஓகே. பட் அவங்களுக்குள்ள ஸ்பேஸ் இருக்கானா இல்லை. நாகார்ஜுனா ஒரு ஹைடெக் வில்லன், ஒரு ஸ்டைலிஷான ஒரு வில்லன், தனி ஆர்பர் வச்சு இங்கே தனி ராஜாங்கமே பண்ணிகிட்டு இருக்கிறவன். அவன் நினச்சானா அதை நீங்கள் சொன்ன மாதிரி ஈஸியாக ஷூட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். பல பாடி இல்லை, கடல் அடித்து தூக்கி போட்டான்னா மீன் சாப்பிட்டு போயிட்டே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் அதுக்கு ஒரு ஸ்பேஸை நீங்கள் கொடுத்து இந்த சேரில் தான் வரணும் தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கப்படுறதுக்கு காரணமே இந்த சேர் அந்த கான்செப்ட் தான் சார். இல்லைனா ஏ கிடச்சிருக்கு, யூஏ தான் கிடச்சிருக்கும். யங்ஸ்டர்ஸ் எல்லாம் உள்ளே போயிருப்பாங்க இப்போ. ஸோ கலெக்ஷன் வேறு லெவலில் இருக்கும். பட் இன்னி கலெக்ஷனில் நம்பர் 1 போயிட்டு பல இருக்கிற உடச்சிட்டு இருக்கு. அவருடைய ரெக்கார்டு 2.0வையும் ஜெயிலரையுமே வந்து உடையக்கூடிய இது கண்டிப்பாக இருக்கும். நமக்கு மண்டேக்கு அப்புறம் தெரிய வராது, அது ஓகே. பட் இன்னும் கிராஸ் பண்ணியிருக்கலாம் இல்லையா. அந்த ஒரு கனவுன்னு பேசப்பட்டு இருந்த 1000 கோடி இருக்குல்ல, சாலிடாக அடித்து நம்பிக்கை அடித்து தூக்கிற மாதிரி கொண்டு போயிருக்கலாம். பட்டு இதுதான் அந்த சேரை மையமாக வச்சு அந்த இறந்து போனவர்களை வந்து எரிக்கிறதுக்கு ஒரு சேர். இது சொல்லப்போனால் சுடுகாட்டில் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை ஹைடெக்காக சொல்கிறார். எதை ஹைடெக் சொல்லணும்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. பட் இது தான் எப்படி இந்த ஸ்கிரிப்ட் லைன் வந்து ரஜினி சார் அக்செப்ட் பண்ணாருங்கிறது உண்மையில் எனக்கும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்குது. பட்டு இவர் சொன்ன மெத்தடு வேறு மாதிரி சொல்லி எடுக்கும்போது இப்படி எடுத்துட்டாராங்கிறது ஒன்று தெரியல நமக்கு, அது மேட்டர் தான். பட் அதுவே வந்து ஒரு பேஸ் கிடையாது. ஒரு வில்லன் நீங்கள் காமிச்சிட்டு நாகார்ஜுனா மிகப்பெரிய அளவு காமிக்கிறீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அடியால் வர்ற சபின் சார் பார்த்தோன்னா அவர் ஒரு ஹீரோவாக இருக்கார் படத்தில். டோட்டலாக அவர் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வேறு ட்ராக் கொண்டு போகிறாரு. செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அவர் இந்த ரஜினியை அந்த ஃபோனில் ஃபுல்லாக பிளாக்மெயில் பண்ணுறது மாதிரி சீன் பூரா கொண்டு போகுது. ஆக்சுவலி சௌபின் வந்து ஹீரோவாகவும் அவங்களுடைய ஒய்ஃபாக நடிச்சிருந்த அந்த கல்யாணம் அந்த கேரக்டர் நடிச்சிருந்தாங்க. அவங்க வந்து ஹீரோயினிங்கிற மாதிரி ஒரு ஆஃப் மேட்ச் பண்ணி எடுத்துருக்கு. அவங்களுக்கு ஃப்ளாஷ்பேக்கு 2 கட்ஸு போகுது வேறு அவங்களுக்கு. அந்த லேடிக்கு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது ஓகே. பட் ட்விஸ்ட்டு எல்லாமே நல்லா இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து பாராட்டலாம். இங்கே லாக் பண்ணி கொண்டு போகிறோம். சௌபின் கேரக்டர் ரொம்ப கிளாஸாக இருக்குது. இந்த சத்யராஜ் வந்து இதுக்குள்ளே இந்த கேரக்டருக்குள்ளே எப்படி அவர் சம்மதிச்சாருங்கிறது எனக்கு ஒன்று தெரியல எனக்கு. அதை ஒருவேளை 39 வருஷம் அங்கே ரஜினி சாரோட பகையை சம்பாரிச்சிட்டு இருக்கோம், ரஜினி ரசிகரோட பகையை சம்பாரிச்சிருக்குமே, இதில் போய் எல்லாத்தையும் உடச்சிருவோன்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டாரா என்னன்னு தெரியல எனக்கு. அது பகையை விட இருந்திருக்கலாம் போல இருக்குது சார். ஏன்னா 30 வருஷத்துக்கு அப்புறம் மேட்ச் ஆகிறாங்கும் போது மிஸ்டர் பாரத்தோடலாம் கிளாஸாக இருக்கும் நம்ம எதிர்பார்க்க. ரஜினி சார் சத்யராஜ் ஃபைட்டெல்லாம் இருக்குமோ சாங்லாம் இருந்தது சார். பட் அது லோகேஷ் இந்த இதுக்காக ஏதோ சம்திங் எடுக்கல. அவரே தேவைப்பட்ட வைப்பேன் இல்லைன்னா வைக்க மாட்டேன்னு சொன்னார்.
பட் என்னன்னா ரொம்ப ஒரு மேஜிக்கலாக ரஜினிகாந்த் எனக்கு ஒரு மேஜிக் மேன் பண்ண நிறைய வித்தைகள், அந்த ஸ்டைலிஷ், அந்த மூவ்மெண்ட்டு, அவருக்காகவே இந்த படத்தை பார்க்குறதுக்கு நீ ஆடியன்ஸ் நிறைய பேர் காத்துட்ருங்க. ரிப்பீட் ஆடியன்ஸ் கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே போவாங்க. அப்போ தான் செகண்ட் டே போனால் தான் படத்தினுடைய கண்டென்ட்டே புரியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் ஒன்று இருக்குது. ரஜினி சாருக்காக நாங்கள் பார்ப்போன்னு சொல்லி ஃபேமிலி பப்ளிக் ஆடியன்ஸ் ஒரு பக்கம் ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது நான் கண்ணாலேக்கே பார்த்தேன் நான். ஸோ இன்னும் கொஞ்சம் வேறு லெவலில் இந்த படத்தை தூக்கிட்டு போயிருந்தாருன்னா லோகேஷுடைய 50 கோடி சம்பளம் கேட்டார்ல, இப்போ அடிச்சு 100 கோடி ரூபா சம்பளம் கேட்கலாம். அந்த அளவுக்கு போயிருக்கும் அவருடைய. சரி, இப்போ 50 கோடி கேட்ட லோகேஷ் வெற்றி வரும்போது எல்லாருமே கொண்டாடணும், மோஸ்ட் வாண்டட் டேரக்டர்னும் எல்லாருமே கேட்குறோம். இப்போ 100 கோடிக்கு போயிருக்கலாம். இப்போ படம் அவுட் ஆயிடுச்சு. இப்போ அதே லோகேஷ் வந்து 50 கோடிலேருந்து 30 கோடிக்கு வந்துருவாரா? வந்து தான் ஆகணும். நீங்கள் எதற்காக கேட்குறேன்னா அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்டுகளும் பெரிய அசைன்மெண்ட்ஸாக இருக்குது. இப்போ அப்படி இருக்கும்பொழுது அந்த இப்போ லோகேஷ் வந்து ஒரு பீக்கில் இருந்தார் இல்லையா, அந்த பீக்கை தக்க வைக்க தவறிட்டார். தன்னுடைய கதை திரைக்கதையில் வந்து ரொம்ப கொஞ்சம் பலவீனமாக இருந்தாலும் தவறிட்டாருங்கும் பொழுது இப்போ பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்லாம் முன்னாடி வந்து லோகேஷ் படத்தை வந்து ஒரு மாஸ்டராக இருக்கட்டும், ஒரு கைதி விக்ரமில் என்ன பண்ணாங்கன்னா டீகோட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த 17 மேட்ச் பார்த்தியா லோகே, இப்படிலாம் சொல்லி உருட்ட போகிறாரா லோகி அப்படின்னு கலாய்க்கிறாங்க. இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா கூலி படத்தில் 17 லாஜிக் மிஸ்டேக்குகள் ஆர்டிக்கலே போடுறாங்க. அந்த அவ்வளோ பெருசு போடுறாங்க சார். இல்லை, காரணம் என்னென்னா உங்களுக்கு ஸ்டோரி கரெக்டாக இருந்ததுன்னா சுமாரான ஒரு கதையை கூட ட்ரீட்மெண்ட்டில் தூக்கி நிப்பாட்டிட்டு போகலாம் சார். ஸ்பீடு கொடுக்கலாம். நீங்கள் பாயும்புலின்னு ஒரு படம் எடுங்க, ஏவிஎம் ப்ரொடக்ஷன் ரஜினி சார் பண்ண படம். அதில் வந்து கதையே கிடையாது, ஆனால் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பாங்க பாருங்கள். ஸ்பீடு பட ஆரம்பித்தா படம் முடிஞ்சிடும் சார். பாயும்புலி நான் சிகப்பு பண்ணிதெல்லாம் ஸ்பீடு இருக்கும் உங்களுக்கு. ஸ்க்ரீன் பிளேயில் நிப்பாட்டி இருக்கலாம். இங்கே கதையிலையும் லோகேஷ் கொஞ்சம் கோட்டை விட்டார், ஸ்க்ரீன் பிளேலையும் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்காருன்னு தான் எனக்கு தோணுது. அதனால் லாஜிக் மிஸ்டேக்கு கொஞ்சம் லாஜிக் நிறைய இருக்குது சார். நம்ம வந்து தவிர்க்க முடியாது. நமக்கு வந்து ரஜினிகாந்த் என்ற அந்த உச்சம் நடிகர் பிரமாதமாக பண்ணியிருக்காரு, ரசிக்கும்படியாக இருக்குது. படத்தை தோலில் தூக்கிட்டு போயிருக்காரு, எண்டு வரைக்குமே நீட்டாக கொண்டு போய் அவருடைய எபிசோடை ஃபுல்லாக க்ளீட் பண்ணியிருக்காரு. ஆனால் படத்தை மற்ற கேரக்டர்ஸ்லாம் இன்னும் வச்சு தூக்கி நிப்பாட்டுறது ஸோ டைரக்டர் தானே பண்ணணும். ஏன்னா அவர் தான் கேப்டன்ஷிப் ஆகல. ஸோ இப்போ அவர் தான் கொண்டு போகணும். நீங்கள் நாகார்ஜுனா வந்து நீங்கள் ஹீரோ வந்து ஃபினிஷ் பண்ணும்போதே கதை முடிஞ்சிச்சு உங்களுக்கு. நீ இதற்கு பிறகு அமீர் கானுடைய ட்ராக் தேவையில்லை. பட் அந்த ஒரு 20 மினிட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது, கிளாஸாக இருக்குது, படம் ரசிக்க முடியாது இருக்குன்றது வேறு விஷயம். ஆனால் கதை பிரகாரம் பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனாக்கு ஃபினிஷ் பண்ணும்போதே உங்களுக்கு கதை முடிஞ்சு. அப்படி இல்லைன்னா என்ன சொல்லியிருக்கலாம்னா, நாகார்ஜுனா நீ என்ன போட்டால் கூட பரவாயில்ல, என் தம்பி வருவான் பாரு, அவனை நீ ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொன்னால் தம்பி அமெரிக்கானை கொண்டு வந்தீங்கன்னா கூட அந்த லிங்க் இருக்கும், செயின் லிங்க் இருக்கும். அங்கேயோட முடிச்சிருக்கணும், வந்தோடனே முடிச்சிருக்கலாம். பட் அதுவும் சொல்லலை. அது ஒரு சிண்டிகேட்டில் அவங்க ஒரு ஆள் தான். பட் இந்த ட்ரீட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கொண்டு போயிருக்கலாம். நீங்கள் பாஷாவுடைய மிகப்பெரிய வெற்றி காரணம்னா மாணிக் பாஷாவும் அமைதியாக இருந்த கேரக்டர். இதுலேயும் அப்படி தான் தேவான்றது தேவா மென்ஷனை வச்சு நீட்டாக கொண்டு போகிறாரு. செகண்ட் ஹாஃபில் வேறு மாதிரி நீ ஒன்று எங்கேயோ பார்த்துருக்கீங்க நாகார்ஜுன சொல்லும் போது அப்படியே ஜம்ப் ஆகிட்டே போகிறார். அங்கே யார் தேவா என்கிற தேவராஜ் யார் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கேங்ஸ்டர், அவங்க அப்பாட்ட இருக்கிற அத்தனையுமே அடிச்சுட்டு வந்தான். பட் நீ பண்ணது இல்லீகல், அதனால் அடித்தான். இந்த கூலி தொழிலாளியை பூரா வேறு ஸ்டேஜுக்கு கொண்டு போனான். அப்போ தேவா மென்ஷன் உட்கார வச்சாங்க. அங்கே லேபர்ஸ்லாம் அங்கங்கே செட்டில் ஆனாங்க. நீ திருண்ட படத்தை நான் அடித்தேன், எல்லா பேரும் கூலி எல்லாமே நல்லா இருக்காங்கன்னு ஒரு ட்ரீட்மெண்ட்டை வேறு மாதிரி ஒரு ஸ்டைலை மாற்றி போய் இந்த ஃப்ளாஷ்பேக்கில் நீங்கள் அந்த தேவராஜ் தேவா கேரக்டரை மாற்றிருந்தீங்கன்னா படம்லாம் வேறு லெவல் சார். அது ட்ரீட்மெண்ட் தான் உங்களுக்கு, கதை தான், ஒரு சின்ன ஒரு லைன் தான். பட் இதில் வந்து அந்த விண்டேஜ் ரஜினியாக வர்றது 2 கட்ஸு போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய ரஜினியை நம்ம பார்க்குறோம், ரொம்ப கைத்தட்டுறோம், கிளாஸாக இருக்குது, பிடி பிடிச்சிட்டு வர ஸ்டைல் இது. அப்படியே கட் பண்ண இந்த ஏஜில் வரதை வாக் பண்ணி போகிறதும் அவரை பொறுத்த மட்டும் படத்தை தூக்கி நிப்பாட்டி ரசிகர்களுக்கு ஒரு தீனி போட்டிருக்காரு ரஜினி சார். பட்டு ரஜினி சாருக்கு லோகேஷுக்கு நான் தீனி போட்டாருன்னா அதுதான் இல்லைங்கிறது தான் என்னுடைய பார்வை தெரியுது. நிச்சயமா சார். இந்த 74 வயது கொண்ட ரஜினி அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஸ்டாரை சரியாக பயன்படுத்தி கொண்டு லோகேஷ் அதை வச்சு அடுத்த ஸ்டேஜ் பேர் அது வந்து கொஞ்சம் தவற விட்டுட்டார் அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் தான் வருது. எனிவேஸ் எல்லாரும் கேட்ட ஒன்று தான் சார், இப்போ அமீர் கான் எதுக்கடா பாலைவனத்தில் வந்து இறங்கினா அதுக்கு எதுக்கடா அங்கே கூட்டு போனீங்கன்னு ஒன்று. அதை விட சத்யராஜ் கூலி தொழிலாளி மேனேஜர் அந்த சத்யராஜ் எப்படி சயின்டிஸ்ட் ஆனார் அதை மட்டும் சொல்லுங்கள் லோகி ப்ளீஸ்ன்னு டேக் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய கேள்விகள் வரும் சார். நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா நிறைய வந்து அங்கங்கே ஹோல்ஸ் இருக்குது கதையில். அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. காரணம் என்ன, நிறைய விஷயங்கள் பேசப்படும். இந்த கதைக்குள்ளே என்ன பண்ணியிருக்கலாங்கிறத டைரக்டர் மிஸ்டேக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஒன்று டைரக்டர் மிஸ்டேக் இல்லை. ரஜினி சார் அது அவர் வந்து ஒத்துக்கிட்டு ஓகேன்னு சொன்ன விஷயத்துக்குள்ளே நேராக ட்ராவல் பண்ணி போய் முடிச்சிட்டார். பட் நீங்கள் அவரை யூஸ் பண்ணி ஒரு மாசாக அவர்கிட்ட வாங்க வேண்டியது உங்கள் வேலை. நீங்கள் நல்ல கதையை எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். பட் இதுவே ஓரளவு பார்த்தீங்கன்னா கலெக்ஷனில் அடித்து எல்லாத்தையும் காலி பண்ணிச்சு, ரெக்கார்டை முடிச்சிருக்கு. படத்தை கூலி ரஜினி தேவான்ற கேரக்டர் தூக்கி நிப்பாட்டியிருக்காரு. இவர்த்தையும் மற்ற ஆர்டிஸ்ட்டில் நீங்கள் சொல்ல போனால் எல்லாமே நாகார்ஜுனெல்லாம் நல்லா கிளாஸ் அப் பண்ணிருக்காரு. சத்யராஜ் கிடைச்சதை வாய்ப்பு பண்ணியிருந்தார். சோகின் சபீர் அருமையாக பண்ணியிருக்காரு கேரக்டர். அந்த பக்கம் அமீர் கான்
தேவையில்லைன்னா கூட சும்மா அந்த 5 நிமிஷம் வந்து எனக்கு பைப் சிகரெட் தேவையில்லை, பீடி போன்னு சொல்லி பிடிச்சிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. ஸோ டோட்டலாக ஓவரால் இதில் முக்கியமாக சொல்ல போனால் ஸ்ருதி ஹாசன் நம்ம கண்டிப்பாக இங்கே நோட் பண்ணி ஆகணும். பிரமாதமாக பண்ணியிருக்காங்க, கிடைச்ச வாய்ப்பை நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் இத்தனை நாள் வந்து ஸ்ருதியை மிஸ் பண்ணாங்க தமிழ் இண்டஸ்ட்ரிங்கிறத நம்ம தோணுது. ஸோ இதன் மூலமாக ஸ்ருதி மீண்டும் நல்லா வருவாங்க. கேமரா கிரீஷ் கங்காதரன் பிரமாதம் பண்ணியிருக்காரு, எடிட்டிங் ஹெட்ஸ், ஃபைட் மாஸ்டர் அன்பறிவு அட்டகாசம் பண்ணியிருக்காரு, டான்ஸ் மாஸ்டர் சாண்டி. ஸோ அவர் சொன்னதே வந்து 1950 மாடல் லட்சக்கணக்கான மைலேஜ் போயிடுச்சுப்பா பார்த்துங்கப்பான்னு விஷயம் சொன்னதை வச்சு அன்பர் என்ன மேக்கிங் பண்ணணும் பண்ணியிருக்காரு, சாண்டி மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பார்க்கணுன்னா ஒரு படத்துக்கு ஒரு பில்லராக இருக்கக்கூடிய அனிருத் இதில் ரஜினிக்காவே ஸ்பெஷலாக பிஜிஎம் போட்டு வரும்போதெல்லாம் அடித்து கிழிச்சிருக்காரு. சாங்ஸ் பார்த்தீங்கன்னா பிரமாதம், 3 சாங்கை பட்டையை கிளப்பியிருக்காங்க. ஓவரால் டெக்னீஷியனை பொறுத்த மட்டும் எந்த அளவுக்கு ஆக்டர்ஸை சாய்ஸ் பண்ணால் டெக்னீஷியனும் லெவல் பண்ணி நிப்பாட்டிருக்காங்க. மொத்தத்தில் கூலி ஒரு அதாவது நல்ல படமாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம்ங்கிறது தான் என்னுடைய பார்வையில் தோணுது. அடுத்த படம் அந்த வில்லனா ஸ்கிரிப்ட் சொன்னதாக சொல்கிறார் லோகேஷ். ஒருவேளை ரஜினி சார் கூப்பிட்டு மீண்டும் ஒரு படம் பண்ணுவோன்னா அந்த ஸ்கிரிப்டை பியூட்டிஃபுல்லாக பண்ணுங்கிறது இந்த சொல்ல விரும்புகிறேன் சார். ஓகே சார், நிச்சயமாக லோகேஷ் கனகராஜே நினச்சாலும் இன்னொரு லியோ இன்டர்வல் பிளாக் மாதிரியும் ரோலெக்ஸோட என்ட்ரி மாதிரியும் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணிருக்காங்க. எனிவேஸ் அவரும் ஒர்க் பண்ணி அடுத்த நல்ல கதையோட வந்து ஒரு ஹிட் கொடுக்கணுங்க தான் வேண்டுகோள். எனிவேஸ் கூலி படம் 2 நாள்லேயே நீங்கள் முதல் நாளே 150 கூட தாண்டி இருக்கும்போது 2வது நாள் பெரிய வசூல் கலெக்ஷன் எதிர்பார்க்கலாம். அஃபிஷியல் ரிப்போர்ட் வரும்போது சந்திப்போம் சார். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி சார்.